புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ். இதை யுவால் நோவா ஹராரி எழுதியிருக்கிறாரு. இதில் 5வது சாப்டரான டெசிஷன்ஸ் எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் டோட்டலிட்டேரியனிசம்ங்கிற சாப்டரில் டெமோக்ரஸி அதாவது ஜனநாயகத்தை மட்டும் பார்க்க போகிறோம். நம்மளில் எல்லாருக்குமே ஒரு பொதுப்படையான கண்ணோட்டம் இருக்கும்ல. அதாவது ஜனநாயகம்னா பெரும்பான்மை ஆட்சி, பெரும்பான்மையினரால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சிங்கிற மாதிரி. ஆனால் அது மட்டுமே ஜனநாயகமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எல்லாத்துக்குமான சமத்துவமும் சுதந்திரமும் தான் உண்மையான ஜனநாயகம். அதாவது பெரும்பான்மையினரால் கூட தட்டி பறிக்க முடியாத சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அமைப்பு முறைக்கு பேர் தான் ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சி அமைப்பதற்கும் பல்வேறு துறைகளில் தங்களுக்கான உரிமைகளை கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்குமான உரிமை பெரும்பான்மையினரான பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது. அதில் வேற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகளை எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பான்மையினர் போரை விரும்பினா அவங்க போர் தொடுப்பாங்க, பெரும்பான்மையினர் அமைதியை விரும்பினா அவங்க சமாதானத்தை எடுப்பாங்க, பெரும்பான்மையினர் வரிகளை உயர்த்த விரும்பினா அவங்க வரிகளை உயர்த்துவாங்க, பெரும்பான்மையினர் வரிகளை குறைக்க விரும்பினா அவங்க வரிகளை குறைப்பாங்க. வெளியுறவு, பாதுகாப்பு, கல்வி, வரி விதிப்பு இந்த மாதிரியான பல்வேறு கொள்கைகள் பெரும்பான்மையினரால் தான் தீர்மானிக்கவே படுது. இப்படியெல்லாம் ஜனநாயகத்தில் இருந்தாலும் பெரும்பான்மையினர் பிடியில் இருந்து பாதுகாக்கப்படுற இன்னும் 2 உரிமைகள் இருக்குது. 1வது மனித உரிமை. 99% பெரும்பான்மையினர் 1% சிறுபான்மையினரை அழித்தொழிக்க விரும்பினா கூட இந்த ஜனநாயகத்தில் அது முடியாது. இந்த மனித உரிமை எடுத்துக்கிட்டோன்னா இதில் வேலை செய்வதற்கான உரிமை, அந்தரங்கத்திற்கான உரிமை, நடமாடுவதற்கான சுதந்திரம், மத சுதந்திரம் இந்த மாதிரி பல்வேறு இருக்குது. இதுதான் பெரும்பான்மையினர் மக்கள் யாருக்கும் தீங்கு செய்யாத மாதிரி எல்லா சிறுபான்மையினருக்குமான உரிமைகளை உறுதி செய்யுது. 2வது முக்கியமான உரிமை எடுத்துக்கிட்டோன்னா இது குடிசார் உரிமை. இந்த உரிமை தான் ஒரு அரசாங்கம் தன்னைதானே சுய திருத்தி முறையில் திருத்தி கொள்றதுக்கும் மக்களோட கருத்துக்கு தங்களை மாற்றி கொள்றதுக்கும் உதவுறது. இந்த குடிசார் உரிமையில் தான் பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், கல்வி சுதந்திரம் எல்லாமே இருக்குது. இந்த சுதந்திரத்தை பறிக்கவும் முடியும் ஒரு ஜனநாயகத்தில். அதாவது ஜனநாயக பேரில் அதிகமான ஓட்டு வாங்கிட்டு ஊடகத்தையும் பத்திரிகையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தவும் முடியும். அப்படி பயன்படுத்தினா அது வல்லாட்சியாக மாறிடும். இந்த வல்லாட்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹிட்லரோட நாசியை சொல்லலாம். ஹிட்லர் தாங்காலத்தில் தான் இனம், தான் மதம், மக்களுக்கு ஒரே கொள்கை தான் இருக்கணுங்கிற மாதிரியான பல விஷயங்களை அவரோட மக்கள்கிட்ட விதைச்சாரு. இந்தியா மாதிரி நாடில் ஒரு நடுவண் அரசு எல்லா தீர்மானங்களையும் அதுவே எடுத்துட முடியாது. அது குறைவான விஷயங்களில் மட்டுமே தீர்மானத்தை எடுக்குது. அப்படியே முக்கியமான தீர்மானங்களை எடுத்தே ஆகணும்னா அது மற்ற மாநில அரசோட கருத்தை கேட்டே ஆகணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிகிறதுக்கும், ஒரு குறிப்பிட்ட உணவு உண்றதுக்கும், ஒரு குறிப்பிட்ட கடவுளை வழிபடுறதுக்கும் 99% மக்கள் விரும்பினா மீதி 1% மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆடை அணியவும், ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்கவும், ஒரு குறிப்பிட்ட உணவையும் உண்றதுக்கும் உரிமை இருக்குது. இதையெல்லாம் தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான். ஒரு அரசு ஜனநாயக ரீதியாக இருக்குன்னா அந்த அரசுக்கு, அதாவது நடுவண் அரசுக்கு மற்றற்ற அதிகாரம் இருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பெரும்பான்மை வாக்காளர்கள் உட்பட எல்லாருமே தவறு இழைக்கக்கூடியவங்க தான். அதனாலேயே இந்த நடுவண் அரசோட தவறுகளை திருத்துவதற்கான உரிமை மாநில அரசுக்கு கண்டிப்பாக இருக்குது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் முடிவுகளையும், நீதிமன்றங்களின் தீர்ப்புகளையும், செய்தி ஊடகங்களின் அறிக்கைகளையும், அறிவியல் துறையின் கண்டுபிடிப்புகளையும் மக்கள் நம்புகிறாங்க. இதில் அதிகாரம் மட்டுமே ஒரே யதார்த்தம்னு மக்கள் வேறு மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த செய்தி ஊடகம், நீதிமன்றம் இந்த மாதிரி அமைப்பு முறையில் உள்ள நம்பிக்கையும் போயிடும். ஜனநாயகம் எளிதாக இடிந்து நொறுங்கிடும். நான் ஆரம்பத்தில் வல்லாட்சின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். அதாவது ஜனநாயகம் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டு அப்படியே வல்லாட்சியை மாற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றங்கள், ஊடகத்துறையெல்லாம் தங்களோட கைகளில் போட்டுக்கிட்டு அவங்களையெல்லாம் தங்களுடைய பிரச்சார இயந்திரமாக மாற்றுவாங்க. இப்போ சொன்னது எல்லாமே இந்த நெக்ஸஸ் புத்தகத்தில் உள்ள வரிகளை தான். நான் சொல்கிறதே கிடையாது என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் ஃபாலோ பண்ணனா எனக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அடுத்து நான் வேறு என்ன போடலாங்கிறதையும் அது தீர்மானிக்கும். நன்றி.